வணக்கம் நேர்களே. நாளை 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 ரத சப்தமி ஆகும். பெரும்பாலான பெருமாள் கோயில்களில் பிரம்ம உற்சவம் நடைபெறுகிறது. அந்த ரத சப்தமி அன்று 7ஆம் நாள், அமாவாசை சென்ற 7ஆம் நாள் ரத சப்தமி வருகிறது. அன்று சூரிய நாராயணனுக்கு வழிபாடு நடைபெறுகிறது. பெருமாள் கோயில்களில் பெருமாளை 7 குதிரைகளில் அமர்ந்து அலங்கரித்து ஊர்வலம் செல்கின்றனர். ரத சப்தமி அதன் முக்கியத்துவம் என்னவென்றால், தனுர் மாதம், அதாவது மார்கழி மாதத்தில் தான் மகாபாரத போர் துவங்கியது. அது புராட நட்சத்திரத்தில் துவங்கியது. போரில் பீஷ்மர் அர்ஜுனன் அம்பால் வீழ்த்தப்படுகிறார். பீஷ்மாச்சாரி என்று அழைக்கப்பட்ட தேவவிரதன் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டவர். தன் உயிரை தான் விரும்பும் நேரத்தில் துறக்கும் வலிமை அவரிடம் இருந்தது. அவர் போரில் வீழ்ந்தவுடன் இறக்க விரும்பவில்லை. ஏனென்றால் சூரியன் மார்கழி மாதத்தில் தட்சிணாயனத்தில் இருக்கிறார். சூரியன் உத்தராயணம் வரும்போது தன் உயிரை மாய்க்க அவர் நினைத்தார். ஆனால் மகர சங்கராந்தி வந்தது. அவர் உயிர் பெரியவில்லை. அதற்கு அவர் மிகவும் வருந்தினார். பின் தான் ஏன் இறக்கவில்லை என்று தன்னை தானே கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அவர் முன் வேதவியாசர் தோன்றி, நீர் செய்த பாவமே விரதத்தின் பலனை குறைத்தது என்றார். என்ன பாவம் என்று கேட்கிறார். துரியோதனன் சபையில் திரௌபதியின் துகிலை துச்சாதனன் உரித்த போது நீ எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை, மௌனமாயிருந்தாய். உனக்கு அந்த வலிமை இருந்தும் தடுக்க பலம் இருந்தும் ஏன் தடுக்காமல் இருந்தாய்? அதுவே ஒரு பாவமாகும் என்றார். அதர்மம் நிகழும் போது தட்டி கேட்காமல் மௌனமாக இருப்பது ஒரு குற்றம். அதர்மத்தை நீ சம்மதித்ததற்கு அர்த்தமாகும். அதனால் உன் தவ வலிமை குறைந்தது என்று வியாசர் கூறினார். இதை கேட்டு அதிர்ந்து போன பீஷ்மர் தன் தவற்றை உணர்ந்து வருந்தினார். தன் பாவத்திற்கு என்ன பரிகாரம் என்று கேட்டார். சாதாரண தீயினால் என் அங்கங்களை புசுக்க இயலாது, சூரியனின் கதிர்களால் புசுக்கப்பட வேண்டும் என்று கோரினார். எவர் தன் தவற்றை உணர்ந்து வருந்துகின்றார்களோ அவர்கள் உடனே மன்னிக்கப்படுகிறார்கள் என்றார் வேதவியாசர். பின் பீஷ்மருக்கு யார் ஈம காரியங்கள் செய்வார்கள் என்ற கேள்வி எழுந்தது. அதற்கு பிரம்மச்சாரியான பீஷ்மருக்கு, நித்திய பிரம்மச்சாரியான அவருக்கு ஈம கடன்களை செய்ய யாரும் தேவையில்லை. அவர்களின் ஆன்மா இறைவனின் திருவடியை தானே சென்றடையும் என்றார் வியாசர். சூரியனின் வெப்பத்தை தணிக்க இயற்கை இலைகளால் பீஷ்மரின் உடல் மூடப்பட்டது. பின் சூரிய நாராயணனே நேரில் தோன்றி ரத சப்தமி என்று அவரை ஆட்கொண்டார். மறுநாள் பீம அஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. பீஷ்மருக்கு அளிக்கப்பட்ட பரிகாரம் அர்க்க பந்தனம் என்று அழைக்கப்படுகிறது. அர்க்கம் என்றால் சூரியன் என்று பொருள். பந்தனம் என்றால் எருக்கை இலை குளியல் என்று அர்த்தம். பீம அஷ்டமிக்கு முதல் நாளே ஒவ்வொருவரும் 7 எருக்கை இலைகளை பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதை சுத்தம் செய்த பின் காம்பின் வழியே சுட்டும் பாலை வடியும் வரை காத்திருக்க வேண்டும். பின் சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மறுநாள் 6 to 8 மணிக்குள் 7 இலைகளில் ஒவ்வொன்றிலும் மஞ்சள் மற்றும் அட்சதை, அரிசி, மஞ்சள் கலந்த அரிசி வைத்து ஒன்றை தலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2 தோள்களிலும் மற்ற 2 கால்களிலும் கடைசியாக 2 கண்களில் வைக்க வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு மெல்லிய பாகம், மென்மையான பாகம் கண்களை தொடும்படியும் நரம்புகள் உள்ள பாகம் வெளிப்பாகவும் வைத்து நாம் கண்ணை மூடிக்கொண்டு குளியல் எடுக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொருவரும் செய்யும் போது பீஷ்மருக்கே நாம் அர்க்கபந்தன வழிபாடு செய்ததாக அர்த்தமாகும். அர்க்கபந்த குளியல் நம் உடலில் உள்ள நோய் தொற்றுகளை நீக்கும் என்று நம்பப்படுகிறது. இவ்வாறாக ரத சப்தமியும் மறுநாள் பீமாஷ்டமியும் சேர்ந்து நாம் வழிபடும் போது நம் முன்னோர் செய்த பாவங்களும் நம்முடைய பாவங்களும் நம் சந்ததியினர் பாவங்களும் நீக்கப்படும் என்று நம்பப்படுகிறது நம் தர்மத்தில். 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தந்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் ஓர் உயிர்க்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியே போற்றி, தூரத்
महे महातेजाय धीमहि तन्नो सूर्यः प्रचोदयात्. இந்த சூரிய காயத்ரி மந்திரத்தை 108 முறை தினமும் உச்சரிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் ஆயுள் விருத்தி, உடல் வலிமை, மன வலிமை மற்றும் அனைத்து சித்திகளும் கைகூடும். ஓம் சூரிய தேவாய நமஹ. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.